ஹே காய்ஸ், ஸோ திஸ் இஸ் காதம்பரி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறோம். எக்ஸாம்ஸ்லாம் இருந்துச்சு, அதனால் வீடியோ போட முடியலனால. ஸோ இன்றைக்கி தான் ப்ராஜெக்டோடைய ஃபைனல் ப்ரெசன்டேஷன். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணேன்? சூப்பராக பண்ணியிருக்கியா? ஃபஸ்ட்டு அப்படியே பயத்தில் தான் காலையிலேருந்து மீட் பண்ணவே இல்லை. இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டேன். மோனிஷா, ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணியிருக்கீங்க? எப்படி பண்ணேன்? ப்ரெசன்டேஷன்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு குழப்பறா சொதப்பாத. ஸோ காய்ஸ், ப்ரெசன்டேஷன்லாம் முடிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்ம எங்கன்னா வெளியே போகலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தி மூவிக்கு போகலான்னு சொல்கிறா, ஒருத்தி கேஎஃப்சிக்கு போகலான்னு சொல்கிறா. ஸோ எங்கே போகிறேன்னு இன்னும் டிஸ்கஸ் ஆகலை. எங்க இருங்க, வேறு ஏதோ புதுசாக பேச சொல்கிறா. நாங்கள் எங்கே போகிறோன்னு ஃபைனல் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோம். ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். நாங்கள் எர்த் பிளேட் தான் போகிறோம். அது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அங்கே ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் இவ தான் சொன்னான். ஃப்ரெண்டு சொன்னா, இவ தான் சொன்னான். சிஎம்சிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சரி வாங்க போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் மூவிக்கு போகலாம் தான் பிளான் பண்ணோம். ஆமாம், ஆனால் பல சிச்சுவேஷனால கேன்சல் ஆகிடுச்சு. மூவிக்கு போகல. கடைசியாக சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். அது சாப்பிட்டே கொஞ்சம் நாங்கள் மூவி மாதிரி லேட் ஆகுவோம். அது 3 hours கிட்ட இருக்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்கே, சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே. ஏன்னா அங்கே ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்கும். அதனால கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் நம்ம. ஐயோ, விட மாட்டாளுங்க இவளுங்க ஃபோட்டோ. ஆனால் ஃபர்ஸ்ட் அவரோட ஃபோட்டோ யார் எடுக்கலான்றது மட்டும் நான் உங்களுக்கு வந்து தனியாக அதில் நான் போட மாட்டேன். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் லிஃப்ட்டில் இருக்கோம். ஃபுல்லாக கிளாஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லிஃப்ட் எப்படி இருக்குதுன்னா, அது இந்த படத்தில் வருமே, எந்த படத்தில்? விஜய் படத்தில் படம் பேர் சொல்கிறதுக்குள்ள மின்சார கண்ணா அந்த படத்தில் வரும். இப்போதைக்கு நாங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் எல்லாரும் வராங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு டேரக்டாக சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக ஆம்பியன்ஸ். வாங்க ஒன்று போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் வரும். இப்போ யாருமே இல்லை ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்டில். நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் இப்போதைக்கு ரெஸ்டாரண்ட்டில். ஸோ வாவ், அங்கே ப்ரைவேட் ஏரியா ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் ப்ரைவேட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஃபுல் ஏசி. வெள்ளூர் வெயிலுக்கும் எங்கள் ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்கும் சூப்பராக இருக்குது. வீடியோ எடுக்கிறோம். மெனு கடை தான் பாரு. மெனு ப்ளீஸ். ஹாய் ரோன்சி. ஆக்சுவலாக ஆம்பியன் சூப்பராக இருக்குது. சூப்பராக இப்போ வந்து காது ஷாக் ஆகிற தருணம் பார்த்து கொஞ்சம் நேரத்தில் நான் வீடியோ எடுத்துட்டேன். சூப்பராக இருக்கீங்க. ஆனால் நீ சொன்ன மாதிரி நல்லா இருக்கு. ஆம்பியன்ஸ் இருப்போம். நம்ம எவ்வளோ நேரம் என்ன என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கணும். ஓகே, மெனுவில் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டாக? இது ஒரே அப்படியே இருங்க, கேமரா திருப்பி ஓகே. மெனு கார்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? என்னடி நம்ம பட்ஜெட்குள்ளே எதுவுமே இல்லை. அங்கே போய் இந்தியன் மெனுன்னு ஒன்று இருக்கும், அதில் போய் பாரு. இங்கே பாருங்களா, 100 ரூபா கூட எதுவுமே இல்லை. 200 ரூபாய்க்கு அதுக்குதான் சொன்னேன் ஷாக் ஆகுன்னு. இந்த நிமிஷம் நம்ம வேறு ரெஸ்டாரண்ட் போகலான்னு நினைக்கிறேன். சும்மா ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் என்ன ஆர்டர் பண்ண போகிறேன்னு தெரியல. டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். வெயிட் அண்ட் சி கைஸ். நாங்கள் எர்த் பிளேட் வந்திருக்கோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ சிக்கன் ரைஸ், சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுவோம். சிக்கன் பிரியாணி வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேபி காலி என்னாச்சுன்னு தெரில. இப்போ தான் 12:30 ஆகுது. ஸோ சிக்கன் ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரல. வந்ததுக்கப்புறம் என்ன ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா பிரியாணி ரேட் சொல்லு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக மெனு கார்டில் இருக்க ரேட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இப்போ சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம், பட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிக்கன் ரைஸ் எவ்வளோ? இது தனியாக வேறு ஒரு பேஜ் பார்த்துங்கிறேன். எவ்வளோ? சிக்கன் ரைஸ் 220. ஓகே. இதோட உனக்கு ஆச்சரியப்படுற விஷயம்னா தெரியுமா? அதுவும் என்னது? ரைத்தா வந்து நம்மளுக்கு எங்க ரைத்தானா அந்த நான்வெஜ்ல கொடுப்பாங்க, சிக்கன் பிரியாணி தானே? ஆமாம். அது எவ்வளோ சொல்லு நார்மலாக? அதுக்கெல்லாம் காசு வாங்குவாங்களா? எக்ஸ்கியூஸ் 90. என்னடி சொல்ற? வேற எதுவா இருக்க போகுது. டேய் நல்லா படிடி. ஐயோ, அது நம்ம வெளியே இருந்து தயிர் பாக்கெட் வாங்கி வந்துடலாம். அதுதான் சொல்லு. ஸோ ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு என்ன சொன்னா, எங்கள் ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னா. ஸோ அதை நம்பி நாங்கள் வந்தோம். அதுவும் சூப்பராக இருக்கா இல்லையா? இல்லை, ஆக்சுவலாக ஆம்பியன்ஸ்லாம் சூப்பர் பக்கவாக இருக்குது. ஆனால் மெனுவை பற்றி எதுவுமே சொல்லலை. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா மெனு கார்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹை பட்ஜெட்டாக இருக்குது. நாங்கள் நினச்ச பட்ஜெட் இல்லை. சரி ஓகே, வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். கொஞ்சம் என் ஃப்ரெண்டை பாருங்களா. ரோன்சி, கொஞ்சம் இப்போ நீ என்ன பண்ணுன்னு சொல்லு.
பண்ணுவீங்க. சாப்பிட்டு தட்டு கூட கழுவ மாட்டான். இப்போ அவள் சாப்பிட்ற பிளேட்டு தொடச்சிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் லாலிபாப். வாங்க சாப்பிடலாம். ஆக்சுவலாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சு. சூப்பராக இருக்குது டேஸ்ட். ஆக்சுவலி சால்ட் கம்மியாக இருக்குது, நல்லா தான் இருக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்டே முடிக்க போகிறோம். ஆனால் இப்போ தான் வந்து என் ஃப்ரெண்டு வர. ஜெயஸ்ரீ. ஹாய் ஜெயஸ்ரீ, ரொம்ப சீக்கிரமாக வந்துருக்க. இல்லை ஆனால் நீ ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு. நாங்கள் சாப்பிட்டே முடிக்க போகிறோம். ஆக்சுவலி யார் சொன்னா? சரி, யார் சொன்னா? நான் பாவம். ஆனால் ஆக்சுவலி ரொம்ப பாவம் ஜெயிஸ்ட்டு. ரொம்ப தூரத்துலேருந்து வரா. ரொம்ப எங்களை பக்கத்துக்கு தான் வந்திருக்கா. ஆனால் நாங்கள் அது கூட மனசாட்சி இல்லாமல் நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லை லைட்டாக தான் சாப்பிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லைட்டாக தான் சாப்பிட்ருக்கோம். வா, இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. உட்கார். டேக் யுவர் சீட். மேம் மெனு கார்ட் ப்ளீஸ். உங்களுக்கு எதனா வேணுமா? வாவ், சூப்பராக இருக்குது. ரோன்சி ஓகே. ஆமாம், நாங்கள் சாப்பிட்டதுல எதாவது டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் பாருங்களா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இஃப் யூ டோன்ட் கெட் த பில், கெட் யுவர் ஃபுட் இஸ் ஃப்ரீ அப்படின்னு என்னடி மீன் பண்ணுறாங்க? நம்மளுக்கு பில் கொடுத்துட்டாங்க, மேபி ரிட்டர்ன் கொடுத்துடலாமா? என்ன சொல்கிற? ஓகே காய்ஸ், வாங்க போகலாம். சாப்பிட்டாச்சு. ஸோ நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு வெளியே போகலாம். ஸோ காய்ஸ், இந்த ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்க. ஆனால் லைட்டாக வெயில் இருக்குது. ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பர் பர்ஃபெக்ட் பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ ப்ரைவேட்டான பிளேஸு. ஆக்சுவலாக வந்து பில்லு தான் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதிகமாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம சாப்பிட்டதுல சால்ட்டு கம்மியாக இருந்தது. ஓகே வாங்க, நம்ம எங்கன்னா போகலாம். எங்கே போகிறோன்னு தெரியல, நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. நீங்கள் தான் பிளான் போடுவா இந்த டீமில். நம்ம இப்போ எங்கே போகிறோம்? இப்போ நம்ம வந்து பார்க்க மியூசியம் போகிறோம். டீசெண்டாக சொல்கிறோம். நம்ம மியூசியம் போகிறோம், பார்க் போகல. ஓகே வாங்க போகலாம். ஸோ ஸ்வீட் எடுத்துக்கலாம். எஸ் அது அவன் ஸ்வீட்டோட வேற ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்வீட்னு சொன்னாங்க. இதுக்கோ இப்போ நாங்கள் வந்து காந்தி ரோடுக்கு வந்திருக்கோம். என் ஃப்ரெண்டு வந்து செப்பல் வாங்கணும்னு சொன்னான். ஆனால் நாங்கள் அந்த செப்பல் கடைக்கு மட்டும் போகாமல் மற்ற எல்லா கடைக்குமே போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ஆல்ரெடி படத்துக்கு போகலாம் தான் முடிவு எடுத்தோம். அது அதிகமாக டைம் ஆகும்னு ஒரு சிலர்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ அதே டைம் தான் ஆச்சு, இருந்தாலும் வரலன்னு பார்த்து டைமே தாண்டிட்டு வந்துருந்துச்சு. அதுக்காக படத்துக்கே போயிட்டு வந்துருக்கலாம். ஒரு படம் ஜெயிஸ்டி நான் சொன்னது செப்பல் அது இவளுக்கு தான். ஆனால் வந்து செப்பல் மட்டும் வாங்க மாட்டிருக்கா, மற்ற எல்லா கடைக்குமே போயிட்டு இருக்கா. போது அடிக்குது. என்ன என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இந்த வெயில் டைம்ல நீங்களே பாருங்க. அதுவும் வேலூர்ல கரெக்ட் தான். வேலூர்ல எவ்வளோ வெயில் அடிக்கணும் உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ உச்சி வெயில நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிட்டு இருக்கோம். கேர்ள்ஸ் ஷாப்பிங். நாங்கள் இப்போ லெஸி ஷாப் வந்திருக்கோம் காய்ஸ். லெஸி குடிக்கிறதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ லெஸி குடிக்கிறோம். நீ என்ன ஆர்டர் பண்ண? லெமன் சோடா. ஓகே ரைஸ். நீ என்ன ஆர்டர் பண்ண? ஆமாம், எனக்கும் லெஸி, இவளுக்கு வந்து லெமன். அவன் வந்துச்சு பார் ஆர்டர் வந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. ரோன்சி சொல்லுங்க காய்ஸ், வேலூரோட ஃபேமஸான இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள். சப்போஸ் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் மூவிக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். மூவிக்கு போகல, ரெஸ்டாரண்ட் போனோம், சாப்பிட்டு இப்போ கோட்டைக்கு வந்திருக்கோம். ஓகே குதிரை சவாரி போகிறதுக்காகவே நாங்கள் வந்து இங்கே கோட்டைக்கு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப வெயில் அடிக்குது, அதான் வந்து பிரச்சனை. ஈவினிங் டைமில் வந்திருக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம்.